இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு முருங்கைக்காய் போட்டு கறி குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் முருங்கைக்காய் நல்ல இனிப்பாக இருக்குங்க, சரியான இனிப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை கொதிக்க விட போகிறேன். ஏன் தெரியுமா, நான் கறி குழம்பு முன்னாடியே வச்சுட்டேன். அதோட போட்டு செய்யக்கூடாதுங்க, முருங்கைக்காய் அப்படியே ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுறது, முதல்ல வந்து கறி குழம்புலாம் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட போகிறேன். தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு, முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போடணும்ல, இல்லாட்டி முருங்கைக்காயில் உப்பு டேஸ்ட்டே இருக்காது. கொஞ்சமாக போடணும், ஏன்னா குழம்புல உப்பு இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த முருங்கைக்காய் இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், நல்லா குண்டு குண்டு குண்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது தெரியுமாங்க எங்கள் வீட்டுக்காய். ஏன்னா ஒரே நேரத்தில் 100 காய் காய்க்குதுங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் எங்கள் அண்ணிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும், காய் இருக்காப்பா, தீந்துருச்சா அப்படின்னு. தீந்துருச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வீடு இருக்கும் போது கொடுத்துக்க வேண்டியதுன்னு. இங்கே எல்லாம் பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்குமே நான் முருங்கைக்காய் கொடுத்துட்டேன். தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுருவேன். நான் தான் அரைச்சி வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரியுமில்ல. ஃப்ரீசரில் வச்சேன்னா கட்டி ஆயிடுச்சு. மசாலாலாம் அன்றைக்கி ஃப்ரீசரில் தான் நான் வைப்பேன். சரி, கொஞ்சம் உடச்சி போட்டுருவோம். மசாலா கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் அதுக்குரிய டேஸ்ட் வேணும்ல. இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க, நல்லா கொதிச்சு வரணும். கொஞ்சம் முக்கால்வாசி கூட வேணாம், அரைவாசி முருங்கைக்காய் வேகணும். அரைவாசி வெந்ததுக்கப்புறம் இந்த கறி குழம்பு இருக்குல்ல, அந்த கறி குழம்பு தூக்கி நான் இதில் கொட்டிடுவேன். கொட்டி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுவேன். அப்படியே கமன்னு அது எப்படி சொல்ல, அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த முருங்கைக்காயும் கறி குழம்பு சேரும்போது பயங்கர டேஸ்டி கொடுக்கும். அது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இது காய் கிடைக்கல, நம்ம ஒரு காயே 10 ரூபா 15 ரூபான்னு வாங்குவோம். எங்கள் வீட்டு மரம் என்ன அதிசயமாக ஒரே நேரத்தில் 100 காய் காய்ச்சிட்டு விட்டுருது. அப்புறம் அடுத்த வருஷம்லாம் 100 காய் காய்க்குது. அது வரைக்கும் வரமாட்டேங்குது. அப்போ ரொம்ப கவலையாக இருக்கும், என்னடா நமக்கு தேவையான நேரத்தில் முருங்கைக்காய் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு கவலையாக இருக்கும். இப்போ இது தீர்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கறி குழம்பு, முருங்கைக்காய் பொரியல், இந்த மாதிரி தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சா. இப்போ செஞ்சு வச்சிருக்கிற இந்த கறி குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடுவேன். அவ்வளோதான். கறியும் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சது இதை தூக்கி அப்படியே ஊற்றிடுவேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பரான கறி குழம்பு ரெடி. அவ்வளோதான். பார்த்தீங்களா, வந்துச்சா. இவ்வளோ குழம்பு வைக்கிறேன்ல, சட்டுன்னு ஓடி போயிடுங்க. பூரிக்கு ஊற்றி சாப்பிடுவோம். மதியானம் குழம்பு ஊற்றுவோம். எங்கள் வீட்டுக்காரெலாம் கறி குழம்பு ஊற்றிக்க மாட்டார் சாதத்துக்கு. நானும் பாப்பாவும் தான் ஊற்றிப்போம். ஆனாலும் இந்த கறி குழம்பு வந்து இதிலே எங்களுக்கு காலி ஆகிடும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டாக இருக்கா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்தன குழம்பு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கறி எல்லாம் போட்டு வச்சாச்சு. இதே நான் நேற்று இந்த குழம்பு வச்சுட்டேன், அதனால கறியெல்லாம் கம்மியாக இருக்குது. நானும் என் பாப்பாவும் சாப்பிட்டுட்டோம், கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஆசை யாரை தான் முடியுது. அது இல்லாமல் கொத்துக்கறி கோலா உருண்டையும் செஞ்சீங்க பார்த்தீங்களா, கறியெல்லாம் கிடக்கா. சரி, எங்கள் வீட்டுக்காருக்கும் வைக்கணும்ல, நம்ம மட்டுமே தின்றக்கூடாதுல்ல. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மணக்க கறி குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். நான் வந்து என்றைக்குமே அடுத்த நாள் தான் போடுவேன். நீங்கள் வந்து உடனே போட்டு செய்யுங்க. உடனே போட்டு செய்யும்போது குழம்பு தனியாக வச்சுருங்க, முருங்கைக்காயை தனியாக வேக வைங்க. முருங்கைக்காயும் கறியும் ஒன்றா மட்டும் தயவு ஒன்றா போட்டுறாதீங்க. முருங்கைக்காய் ஒன்றுமே இருக்காது, வெறும் உங்களுக்கு வந்து அந்த தோல் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அதில் உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது, சாப்பிட்டதுக்கான இதே இருக்காது, நம்ம திருப்தியே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி செய்யுங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கறி போட்டு கறி குழம்பு செஞ்சாச்சு. ஒரு சைடு பூரி சுட்டு காமிக்கிறேன். பூரி, உருளைக்கிழங்கு, கறி குழம்பு எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதியானத்துக்கு என்னன்னா கொத்துக்கறி கோலா உருண்டையும் கொத்துக்கறி வடையும் செய்ய போகிறேன். அந்த 2 ரெசிபியும் தனித்தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி ரெடி. பாருங்கள் எவ்வளோ பந்தாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா.
எனக்கு இந்த மாதிரி மெரூன் கலர் வந்தால் தான் பிடிக்கும். சாஃப்டான பூரியும் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கறி குழம்பு ரெடி. பாப்பாவுக்கு நான் டிஃபன் வச்சுட்டேன். பாப்பா இப்போ சாப்பிட போகிறா. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.